அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பாஜகவுடைய புது திட்டம் சீமான் இன்கமிங், அண்ணாமலை அவுட் கோயிங்னு சொல்கிறாங்க. இப்படி திசை திரும்புகிற பாஜகவோட அரசியலில் வைத்தியலிங்கம் மூலம் ஓபிஎஸ்க்கு செக் வச்சுட்டு ஈரோடு ராமலிங்கம் மூலம் இபிஎஸ்க்கு செக் வைக்க பாஜக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாலா பக்கமும் வளைச்சி ஒரு வேலை பார்த்து எல்லாரையும் தன் வசப்படுத்துறதுக்கு பாஜக புது வியூகம் வகுத்திருக்காங்க. அண்ணாமலை மாநில தலைவர் ஆவாரா அல்லது அதற்கு வேறு ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பாஜக வட்டாரத்தில் பேசப்படுது. தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர் பொறுப்புக்கு 4 பேர் கடும் போட்டியில் இருக்கிறப்ப அண்ணாமலை அந்த கட்சியை விட்டு விலகி தனி கட்சி கூட துவங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பரவலாக பேசப்படுது. அப்படி நீ தனி கட்சி தொடங்கினா உங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துக்கங்கன்னு சொல்லி மேலிடம் ஒரு மிரட்டல் விட்டிருக்கதாகவும் செய்தி வருது. என்ன நடக்குது, அரசியல் திசை திரும்பி அடிக்கக்கூடிய இந்த அரசியல் காற்று எங்கே போய் முடியும் அப்படிங்கிற சில நிமிட செய்திகளை கவனமாக நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தமிழ்நாட்டில் கால் ஊண்ட முடியாத பாஜக எத்தனையோ முயற்சிகள் செய்தும் எந்த வழியும் கால் ஊண்ட முடியலை. இதுக்கு என்ன வழி அப்படின்ற ஆழமாக யோசித்ததோடைய முடிவு தான் இங்கே பெரியாருடைய தத்துவங்களை ஒரு போலியாக்கணும், அதையெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி பெரியாருடைய தத்துவங்களை இல்லாமல் ஆக்கிட்டால் மட்டும்தான் இங்கே பாஜக கால் ஊண்ட முடியுங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுத்ததோடைய விளைவு, அதனை செய்யக்கூடிய சரியான ஆள் யாருன்னா சீமான் தான் முடிவெடுத்து சீமானுக்கு சாவி கொடுத்து பெரியாரை இழிவாகவும் பொய்யான தகவல்களாகவும் இழிவுபடுத்தி பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கறது டெல்லி பாஜக அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி திராவிட கழகத்தைச் சேர்ந்த பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் சீமான் பெரியார் அவர்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதாகவும் அதற்கு ஆதாரத்தை கேட்குறப்ப ஆதாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் பூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சீமான் சொன்னதாகவும், சீமானை பார்த்து திராவிட கழகத்தில் உள்ளவங்க அப்போ எதை பார்த்துப்பா நீ இந்த குற்றத்தை சொன்ன அப்படின்னு கேட்குறப்ப ஆதாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த செந்தில் வாழைப்பழ கதை மாதிரி திருப்பி பேசுகிறது மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அளவுக்கு அசிங்கமான அபாண்டமான பேச்சுக்களையெல்லாம் நிச்சயமாக பெரியார் பேசலை, பேசாத பேச்சை பெரியார் பேசினதாக சொல்லி சீமான் பெரியாருக்கு களங்கத்தை உண்டாக்க முயற்சி பண்ணுறாரு. இது அவருடைய திட்டம் இல்லை, அவருக்கு பாஜக வகுத்து கொடுத்த திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறாரு. காரணம், பெரியாருடைய இமேஜை குறைச்சாதான் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக கால் ஊன்ற முடியுங்கிற புதிய திட்டம் உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சா சீமானை நாங்கள் முதலமைச்சராக்குறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்து அண்ணாமலையை இந்த பாஜகவை விட்டு அவுட் கோயிங் பண்ணுறதுக்கான திட்டமும் நடக்குது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட அண்ணாமலை தனக்குன்னு ஒரு தனியான ஒரு வலுவான ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்திக்கிட்டு தனி கட்சி கூட தொடங்கிடுவார் அப்படிங்கிற செய்தி வந்தாலும் அதற்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நிலைக்கு அண்ணாமலை போனால் மற்றவர்களுக்கு விடுற கதி தான் அண்ணாமலைக்குன்னு சொல்லி டெல்லி மேலிடம் அவரையும் மிரட்டுறதாகவும் செய்தி வருது. இப்படி பலதரப்பட்ட நிலையில் தான் அந்த பாஜக தரப்பில் வரக்கூடிய புது செய்தி என்னவாக இருக்குன்னா, சீமான் இன்கமிங், அண்ணாமலை அவுட் கோயிங்னு பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் எப்படியாவது திமுகவையும் திமுகவுடைய கூட்டணியையும் உடைப்பதற்கு ஏதாவது ஒரு பெருமுயற்சி செய்து பாஜக தரப்பில் ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்துறதுக்கு கடுமையான திட்டங்களை தீட்டி வர்றாங்க. அந்த திட்டங்கள் மூலமா அதிமுகவை ஒன்றுபடுத்துவதற்கு என்ன வழி என்று முடிவெடுத்த டெல்லி மேலிடம் வைத்தியலிங்கம் மூலமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறதும், ஈரோடு ராமலிங்கம் மூலமாக இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்குறதும், எங்கள் பேச்சை கேட்கலண்டா இதுதான் தொடருன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டுறதுமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை, இதில் எந்த அளவுக்கு ஆழமான அரசியல் இருக்குங்கிறத புரிந்து கொள்வதற்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் 2011 2011 ஆண்டு வரை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் வைத்தியலிங்கம். இந்த வைத்தியலிங்கம் அவர்கள் ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இப்போது இருந்து வர்ற சூழ்நிலையில்
இவர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சராக இருந்த காலகட்டமான 2013ஆம் ஆண்டு பிரபல தனியார் நிறுவனம் சென்னையை அடுத்துள்ள பெருங்களத்தூரில் 57.94 ஏக்கர் நிலத்தில் 1453 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கட்ட அனுமதி கோரியிருந்துச்சு. இதற்காக அந்த நிறுவனம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் விண்ணப்பித்திருந்த நிலையில் 2013இல் இந்த நிறுவனம் விண்ணப்பித்த போதிலும் சுமார் 3 ஆண்டுகள் அத்திட்டத்துக்கு அனுமதி கிடைக்காம 2016ஆம் ஆண்டு அந்த திட்டத்துக்கு அனுமதி கிடைத்தது. இந்த அனுமதியை வழங்கிய அப்போதைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு மிகப்பெரிய தொகை கையூட்டாக தரப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறையின் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதில் வைத்தியலிங்கத்தின் மகன்களான இயக்குநர்களாக உள்ள நிறுவனத்துக்கு கடன் போல பல்வேறு நிறுவனங்கள் மூலம் ரூபாய் 27.9 கோடி தரப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் திடீரென கடனை திருப்பித் தர முடியவில்லை என்று நோட்டீஸ் அனுப்பிவிட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி வைத்தியலிங்கமும் அவரது மகன்களும் திருச்சி பாப்பாக்குறிச்சியில் ரூபாய் 24 கோடி மதிப்புள்ள 4.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி அதில் வைத்தியலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் மீது அளிக்கப்பட்ட புகாரில் உண்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக இப்போது வெளியிடப்படுது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவன இயக்குனர் மற்றும் வைத்தியலிங்கத்தின் மகன்கள் பிரபு, சண்முக பிரபு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறதாகவும், குறிப்பாக 2011-2016 வரையிலான ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் வருமானத்துக்கு அதிகமாக வைத்தியலிங்கம் ரூபாய் 33 கோடி சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்குது. இது ஒரு புறம் இருக்க, சட்டவிரோத பணப்பரிமாற்ற பிரிவின் கீழ் அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் வைத்தியலிங்கம் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி பல ஆவணங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளரான வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அவர்கள் பாஜக மீதும் பாஜகவுடைய தலைமை மோடி அவர்களிடமும் மிக நெருக்கமாக இருக்கிறதால தமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது என்று தைரியமாக இருந்த வைத்தியலிங்கம் அவர்களுக்கு இந்த நிலை வந்திருக்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு விட்டிருக்க ஒரு நெருக்கடின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் வைத்தியலிங்கத்திற்கு சொந்தமான 100 கோடியே 92 லட்சம் மதிப்புள்ள 2 அசையா சொத்துக்களை முடக்கியிருக்கிறதாக அமலாக்கத்துறையும் தெரிவிச்சிருக்கு. வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா வழக்கின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்குது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பிறந்து கிடக்கிற அதிமுகவினரை ஒருங்கிணைத்து அதன்பின் அக்கட்சியுடன் கூட்டணி சேர்த்து 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது தான் பாஜகவுடைய முக்கிய நோக்கம்னும், அதன் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் தம் கட்சி உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ளலாம் என்றும் பாஜக புது வியூகம் வகுத்திருக்கிறதுனால நம்ம பேச்சை கேட்காத தலைவர்களையெல்லாம் எந்த வழியில் வசப்படுத்தலாங்கிறதுக்கு திட்டம் வகுக்கிறதா சொல்லப்படுது. அதை செயல்படுத்துகிறது தான் ஈரோடு ராமலிங்கம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியும், முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மூலமாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு நெருக்கடியும் கொடுக்கும் வேலைகளை ஒன்றிய அரசு செய்து வர்றாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் அண்மையில் ஈரோடு ராமலிங்கம் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனையும், இப்போது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் சொத்துக்களை அமலாக்கத்துறை மூலம் முடக்கியிருப்பதும் ஆகிய செய்திகள் நிகழ்ச்சிகள்ங்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் கடும் நிபந்தனைகள் விதிக்காமல் ஒருங்கிணைய எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு விடுக்கப்பட்டிருக்க செய்தி என அரசியல் நோக்கர்கள் கூறுறாங்க. என்னதான் நடந்தாலும் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் மேலிட பேச்சை கேட்டு இணையாவிட்டால் மேலும் மேலும் பல தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த 2 பேரும் அவங்க பேச்சுக்கு கட்டுப்படாட்டி 2 பேரையும் அரசியலிருந்து அப்புறப்படுத்திட்டு சீமானை முக்கியப்படுத்தி சீமான் மூலியமாக பாஜக இங்கே காலை ஊண்ட திட்டம் போட்டிருக்கிறதுனால தான் சீமான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுவதற்கு தூண்டிவிடப்பட்டிருக்காருங்கிற ஒரு செய்தியும் திராவிடர் கழக தோழர்கள் மூலியமாக இங்கே பேசப்பட்டு வருது. இந்த நிலையில் அது உண்மையாகத்தான் இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக சீமானவருடைய பேச்சை ஆதரித்து
அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லாமல் ராஜா அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், அர்ஜுன் சம்பந்த் போன்றவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் எல்லாம் இப்போ சீமானை ஆதரித்து பேசுகிறாங்க. சீமான் எங்களுடைய கருத்துக்களை ஒத்து வந்துட்டார்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் நேரடியாகவே அவரை புகழ்ந்து பேசுகிறாரு. சீமான் அவர்களை பாஜகவுடைய அரசியல் புரோக்கராக இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி என்று ரஜினியை கொண்டு போய் சேர்த்து பேச விட்டாரோ அன்னையிலிருந்து சீமான் மேலே பலதரப்பட்ட சந்தேகமான விமர்சன கருத்துக்கள் வெளிவந்ததெல்லாம் சரிதான், உண்மைதாங்கிற மாதிரி இப்போது சீமானையும் பாஜகவையும் இணைத்து பலரும் பேசுகிறாங்க. சீமானை நம்பி தமிழ்நாட்டில் அரசியலை நிலைப்படுத்த நினைக்கிற பாஜகவுடைய திட்டம் நிச்சயமாக பலிக்காது என்றும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அல்லது எல்லாமே கற்பனையாங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.